வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். போன பதிவில் லக்னம்னா என்ன, லக்னத்தை பற்றி போட்டோம். அதை போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம 2ஆம் பாவம் கொடுப்பனை என்னன்றது பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்கு பார்க்கணுன்னா, ஒரு தனி மனிதர் ஜாதகத்தில் எந்த பாவம் நல்லா 2, 4, 6, 10 அப்படின்ற பாவ தொடர்பில் கொடுதோ அதை சார்ந்த தொழில் செய்யலாம். அதனால் அவங்களுக்கு வருமானம் வரும், வாழ்க்கையில் முன்னேற்றம்லாம் கிடைக்கும். எந்த பாவம் 5, 9 தொடர்பு கொடுதோ அந்த பாவம் மூலிமா அவங்களுக்கு வருமானம் கிடைக்காது. அந்த தொழில் நம்ம செய்யாமல் இருந்தாவே போதும். அது செய்யாமல் இருந்தாவே நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வராது. எந்த பாவம் நல்லா 3, 7, 11 இருக்குதோ உடல் ஆரோக்கியம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். அகம் சார்ந்த விஷயத்துக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி எந்த பாவம் 8, 12 தொடர்பு கொடுதோ அந்த பாவம் மூலியமான வலி, வேதனை, அவமானம், அசிங்கம் எல்லாமே நடக்கும். அது எந்த காலம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலத்தில் அது செயல்படாமல் இருந்தாவே போதும். ஜோதத்தில் நம்ம எப்பயுமே ஒரு சம்பவம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நல்லதோ கெட்டதோ அது எந்த டைம் தெரிஞ்சுட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எப்பயுமே கிடைக்கிற டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். கிடைக்காத டைமை நம்ம தேடக்கூடாது. அது எப்போ அப்படின்றத பார்க்கணும். ஒரு தொழில் செய்கிற டைமில் போய் 5, 9 பாவம் ஆக்டிவேஷன் ஆகும்போது நம்ம தொழில் செஞ்சோம்னா நஷ்டம்தான் அடையும், வேறு ஒன்றும் ஆகாது. 8, 12 ஆக்டிவேஷன் ஆகும்போது எங்கேயா போய் பணம் போய் சிக்கிக்கும். இது எப்போ நமக்கு தசாபுத்தி எப்போ அப்படின்னு பார்க்கணும். எல்லா பாவமும் கிரகமும் தசாபுத்தி வாயிலாக தான் செயல்படும். அது எந்த காலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தசாபுத்தி, அந்தரம், சூட்சமம் சின்னதாக நடக்குமா பெருசாக நடக்குமா இல்லை கோச்சாரம், இது எல்லாமே சூழல். ஒரு சூழல்ன்றது எப்போ வரும், நன்மையோ தீமையோ எப்போ வரும் தெரிஞ்சுக்கிட்டு அது டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு படிப்போ எதுவாக இருந்தாலும் சரி, எந்த கிரகம் எந்த பாவம் அடுத்த வர தசாபுத்தி என்ன அதை சார்ந்த படிப்பெல்லாம் படித்தாங்கன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வரப்போகிறாங்க. அந்த டைமில் 8, 12 இருந்துச்சுன்னா அந்த டைமில் தடையை ஏற்படும். இதுதான் ஜோசியத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, ஜோதிடம்ன்றது ஒரு ஒளி மாதிரி. நம்ம எப்போ எது கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை அமைச்சிக்கிட்டோம், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம 2ஆம் பாவத்தை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, 2ஆம் பாவத்தை சார்ந்த நல்ல விஷயங்கள்லாம் என்னென்ன தொழில் அவங்களால செய்ய முடியும், செஞ்சால் சக்ஸஸ் ஆகாமல் தெரிஞ்சுக்கணும். 2ஆம் பாவம்னா என்ன, ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாவக்காரங்களும் கிரகக்காரங்க இருக்குது. எல்லாமே ஒரே அளவுக்கு எல்லாத்துக்கும் நடக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நடக்கும். 2ஆம் பாவம் ஆக்டிவேஷன் ஆகி கெட்டு போச்சு அப்படின்னா ஒவ்வொரு சமயத்துக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். இப்போ நான் பாவக்காரங்களை பற்றி நான் சொல்கிறேன். அந்த பாவம் மூலிமா எந்தெந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் கடைசியில் தசாபுத்தியை நமக்கு சப்போர்ட் பண்ணணும். இதுதான் 3மே கணிதம். 3 இயக்கத்தையும் நம்ம கணிதம் பண்ணி செஞ்சால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அது எப்படின்றத இது பதிவில் நான் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன். வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1ஆம் பாவத்தை போய் பார்த்துட்டோம். இப்போ 2ஆம் பாவத்தை போய் பார்க்கலாம். ஏதோ ஒரு ஜாதகத்தை நம்ம நேம், டைம், டேட் ஆஃப் பர்த், 10 கேஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ ராசி நவாம்சத்தில் பார்க்குறோம். லக்னத்தில் இருந்தால் செவ்வாய், சனி, சந்திரன் இப்படி காட்டுது. இது முதல்ல 2ஆம் பாவத்தில் 3 கிரகமும் இயக்குதான்றத முதல்ல பாவம் எந்த டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பாவத்துலேருந்து அந்த கிரகம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ முதல் டிகிரி 8.547 5, 7ன்றது மேஷ லக்னத்துல அது ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது 9.11 டிகிரி ரிஷபத்து வரைக்கும் அந்த மேஷ லக்னத்தோட இந்த 1ஆம் பாவம் ஆக்டிவேஷன் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயும் சனியும் பார்த்தீங்கன்னா 1ஆம் பாவத்தில் ஆக்டிவேஷன் ஆகிட்டு இருக்குது. இப்போ 2ஆம் பாவத்து 9.11 டிகிரி 29 நாளிகையில் செகண்ட்ஸில் 2ஆம் பாவம் ரிஷபத்தில் ஒரு கிரகம் அதை அதோட காரகத்தை செய்ய போகுது. இது எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னா இந்த டேட்டில் இந்த டைமு, இந்த டேட் ஆஃப் பர்த், இந்த லேட்டிடியூட், இந்த லாங்கிடியூட் சேலத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜாதகம். இது பார்க்கறது தனி மனிதர் ஜாதகம். இப்போ இந்த பாவத்துலேருந்து டிகிரி வைஸா எந்தெந்த பாவங்கள், எந்தெந்த கிரகங்கள், எந்தெந்த நட்சத்திரத்தில் உட்காந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் பாவத்தை நம்ம எடுக்கிறோம். இந்த 2ஆம் பாவத்தை நட்சத்திரம் சூரியனு, உப நட்சத்திரம் சுக்கிரனு, உப நட்சத்திரம் குரு. இந்த 3 கிரகமும் இந்த பாவத்தை இயக்குது. அதில் சூரியன்றது பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தில் பெரிய லாங் டைம் இருக்கும். அடுத்து நம்ம சுக்கிரன் நம்ம சப்லாடாக இருக்கிறோம். 2ஆம் பாவத்தில் இங்கே சுக்கிரன் இருக்கு. இப்போ நாம் இப்போ எப்படி பார்க்குறோம் அப்படின்னா 2ஆம் பாவத்தோட முதல்ல காரகங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். 2ஆம் பாவத்தோட
லக்னத்துல இருந்து 12 பாவத்துக்கும் அந்த நரம்பு வந்து சப்ளை ஆகுது. அப்போ 1ஆம் பாவத்துல 2ஆம் பாவத்துக்கு ஒரு கிரகம் வந்து நரம்புக்கு சப்ளை ஆகுது அப்படின்னா 2ஆம் பாவத்துல என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னா அகம் புறம் அப்படின்ட்டு ஒரு நாணயத்தை 2 பங்கா பிரிக்கிற மாதிரி அகம் புறம் பிரிச்சுக்கலாம். இதுல அகம் அப்படின்னா முகம், அப்புறம் கண்ணு, முக லட்சணம், பல், பார்வை திறன், பேச்சு திறன், வாய், உணவு ஏற்றுக்கொள்ளும் திறன், குடும்பத்தில் ஒருவரை இணைத்துக் கொள்வது, குடும்ப உறவு, அம்மாவோட தாயின் மூத்த சகோதரர், தாய் மாமா, அதுக்கப்புறம் பெரியம்மா, அம்மாவோட அக்கா, வாழ்க்கை துணையோட மரணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது, நாக்கு, சுவை, சொற்பொழிவு திறன். இதெல்லாம் என்னன்னா 2ஆம் பாவத்துல முதல்ல இந்த சப்ஜெக்டை பத்தி நம்ம பார்க்கணும்னா கண்ணு பிரச்சனை, முக பிரச்சனை, பல்லு பிரச்சனை அப்படின்னா முதல்ல இந்த 2ஆம் பாவத்துல தான் பார்க்கணும். எல்லாத்தையுமே பார்க்கக்கூடாது. என்ன பிரச்சனையோ அந்த பாவத்துக்கு இதுதான் காரக கிரகம் அப்படின்னா அந்த காரகங்கள்லாம் அது செய்ய போகுது. பாவகாரங்கள் அப்படின்னா இதுதான் செய்யும். இப்ப வந்து இது அகம். இதே வந்து இந்த கிரகம்லாம் நல்லா இருந்துச்சுன்னா புறம். இந்த கிரகம்லாம் 2, 4, 6, 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது மூலியமா பொருளாதாரம் சம்பாதிக்கலாம். இந்த பாவங்கள்லாம் வந்து 3, 7, 11, 1 இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது மூலியமா நமக்கு முகத்துலயோ பல்லுலயோ கண்ணுலயோ எந்த பிரச்சனையும் வராதுன்னு அர்த்தம். இந்த கிரகங்கள் இந்த பாவங்கள்ல இருக்க நான் சொன்னது எல்லாமே 8, 12 ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றது. இது எப்ப வரும்? தசாபுத்தியில கண்டிப்பா வரும். தசாபுத்தி அந்தரம் சூட்சுமத்துல. இப்ப வந்து 2ஆம் பாவத்துல இருக்கிற புறம் சார்ந்த காரகம்னா ஃபேஸ் சர்ஜரி பண்றவங்க, படிக்கிறவங்க அப்படின்னா 2ஆம் பாவம் நல்லா இருக்கிறவங்கனால 2, 4, 6, 10ன்னு யாருக்கு இருக்குதோ அவங்க ஃபேஸ் சர்ஜரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணலாம். கண்ணாடி தொழில் செய்யறவங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும். பேங்கிங் செக்டார் படிக்கிறவங்களுக்கு, பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபினான்ஸ்ல வேலை செய்யறவங்களுக்கும் 2ஆம் பாவம் 2, 4, 6, 10 தான் சப்போர்ட் பண்ணும். நகைக்கடை, நகை தொழில் செய்யறவங்களுக்கும் இதே மாதிரி இருந்தா சப்போர்ட் பண்ணும். அடகு கடை, அப்புறம் ஸ்டோன், இந்த நவத கிரகங்கள் ஸ்டோன்ஸ் எல்லாம் விற்கிறவங்களுக்குலாம் வந்து 2ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணும். பேச்சு மூலம் வருமானம். ஒருத்தர் பேசி சம்பாதிக்கிறாங்கன்னா 2ஆம் பாவம் முதல்ல நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேசி அவங்களுக்கு வருமானம் வரும். தானியங்கள், அனைத்து விதமான தானியங்களுக்கும் 2ஆம் பாவம் ஆக்டிவேஷன். 2ஆம் பாவம் நல்லா இருக்குது அப்படின்னா தானியம் சார்ந்த எல்லாமே துவரை, உளுந்து எல்லா விதமான தானியமும் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா 2ஆம் பாவம் நல்லா இருக்குதுன்னா அவங்க அந்த தொழில் செய்யலாம். வெள்ளி வியாபாரம் செய்யலாம். அப்புறம் வெயிட் லாஸ் கன்சல்டேஷன் பண்றவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணும். 2ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா பணம் வரும் வழி. 2ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா பணம் போகும் வழி. இது வந்து மெயின். அட்வைசர், ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணி சம்பாதிக்கிறவங்களுக்குலாம் அது வேணும். பேச்சாளர்கள், இந்த மேடை பேச்சாளர்கள், இந்த வர்ணனை செய்யறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும். அப்புறம் வைரம் சார்ந்த வியாபாரம், செம்பு, மாணிக்கம், தங்கம், வெள்ளி இதுக்கு எல்லாமே வந்து 2ஆம் பாவம் தான். நம்ம கையிருப்பு பணம் எவ்வளவு நம்ம கிட்ட கேஷ் பேலன்ஸ் இருக்கும் அப்படின்றது இந்த 2ஆம் பாவம் தான் குறிக்கும். நவரத்ன கற்கள், இந்த பாடகர்கள் இவங்களுக்கெல்லாம் பாட்டு பாடுறவங்களுக்கும் அந்த 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும். அப்புறம் கண் டாக்டர் நல்லா இருக்கணும்னா கண் டாக்டருக்கு படிச்சு இது பண்றாங்கன்னா சூரியன் பிளஸ் இது 2ஆம் பாவம் நல்லா இருந்தா கண் டாக்டர் படிச்சு அதுக்கு தொழில் செஞ்சாங்கன்னா நல்லா இருப்பாங்க. பல் டாக்டர் அப்படி அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும்னா 2, 4, 6, 10னா பொருளாதாரத்தை கொடுக்கும். ஃபேஸ் சர்ஜரி இது மாதிரிலாம் பண்றவங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும் பிளஸ் 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும். ஒரு கிரகம் பிளஸ் பாவம் இது ரெண்டுமே நல்லா இருக்கணும். தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாட்டு சொல்லிக் கொடுக்குற தொழில் செய்யறவங்களுக்கு 2ஆம் பாவம் கண்டிப்பா நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தா அவங்க நல்லா இருக்கும். அவங்க நல்லா சொல்லிக் கொடுத்து அந்த தொழில் நல்லா செய்வாங்க. டீச்சிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கும் 2ஆம் பாவம் கண்டிப்பா நல்லா இருக்கும். 2ஆம் பாவம் யார் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா 2, 4, 6, 10 அப்படின்ட்டு தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்க எப்பயும் நல்லா வாகனம் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, சொத்து யோகம் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குன்னு ஏறிட்டே இருக்கும். அது தசையோ, புத்தியோ வரும்போது கண்டிப்பா 100% செஞ்சே தீரும். 2ஆம் பாவம் 5, 9 தொடர்பு கொண்டுச்சுன்னா அவங்களுக்கு விரயமாகும்னு அர்த்தம். அந்த டைம்ல அவங்க பணம் வந்து விரயமாகும். அது சுப விரயமா ஆக்கிக்கிறது நம்மளோட திறமை. 2ஆம் பாவம் 3, 7, 11 ஆக்டிவேஷன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா 3, 7, 11 முகம், கிகம், பல்லு கில்லு யாருக்குமே எதுவுமே உழுவாது. வயசாகிற வரைக்கும் அவங்களுக்கு நல்லாவே இருப்பாங்க. அவங்களுக்கு முகம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே கண்டிப்பா வரவே வராது. 100% வராது.
2ஆம் பாவம் 8, 12ன்னு யாருக்கு தொடர்பு கொடுதோ அவங்களுக்கு பண பிரச்சனை வரும், குடும்பத்துல பிரச்சனை வரும், பணம் எங்கேயா போய் ஃபைனான்ஸ் கம்பெனில கொடுத்து பணம் இழந்து போறது, கண்ணுல பிரச்சனை, பல்லு பிரச்சனை, முகத்துல பிரச்சனை, ஃபைனான்ஸ் கம்பெனில போய் ஷேர் மார்க்கெட்ல பணத்தெல்லாம் கொண்டு போய் விடுறது, இது எல்லாமே 2ஆம் பாவம் யார் யாரு கெட்டு போதோ கண்டிப்பா 8, 12 ஆக்டிவேஷன் ஆகும்போது அந்த புத்தி அந்தரம் ஏதாவது ஒன்று ஓட்டிருக்கும். அந்த டைம்ல போயிட்டு பணத்தை எங்கே கட்டுவாங்க? பணம் வந்து போயிடும். ஃபைனான்ஸ் தொழில் செய்யறவங்க வந்து எல்லாருமே அந்த பாவங்கள் நல்லா இல்லைன்னா அந்த தொழில் செய்யக்கூடாது. அதே மாதிரி 2ஆம் பாவத்தை இங்க இருந்து சுக்கிரன் இயக்குறாரு அப்படின்னா, சூரியன் இயக்குனாருன்னா எப்படி இருப்பான்னா, அவங்க கண்டாக்டர் படிக்கலாம், நிதி நிறுவனத்தில் வேலை செய்யலாம், நிதி இலக்கால வேலை செய்யலாம், சேமிப்பு பணம் வந்து ஏர்ன் பண்ணி கொடுக்குற இதுக்கு கவர்மெண்ட் இது அது எல்லாத்துக்குமே அது சப்போர்ட் பண்ணும். 8, 11 சூரியனும் ப்ளஸ் 2ஆம் பாவம் 8, 12 ஆக்டிவேஷன் இருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பா கண் சார்ந்த பிரச்சனை வரும். செவ்வாய் இந்த இடத்துல 2ஆம் பாவத்தை செவ்வாய் இயக்குறாரு அப்படின்னா அவங்க பல் டாக்டர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பல் டாக்டர் படிக்கலாம். இந்த பவளம், செம்பு, உலோகம், இது லாயர் சிவிலுக்கு படிக்கிறது, இது சிவில் லாயர் படிக்கிறது, அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். பல்ஸ் அவங்களுக்கு கெட்டு போச்சு அப்படின்னா பல் சார்ந்த பிரச்சனை வரும். முகத்தை வந்து வெட்டுக்காயம், பேச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா பேசுவாங்க அவங்களாம். உஷ்ணமா இருக்கும் பேச்செல்லாம். அதே சந்திரனா இருந்துச்சுன்னா அதே 2ஆம் பாவத்தை இயக்குற கிரகம் சந்திரனா இருந்துச்சுன்னா நல்லா அட்வைஸலா இருப்பாங்க, நல்லா பேச்சாளர்லாம் நல்லா இருப்பாங்க. ஸ்பீச் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்பீடான ஸ்பீச்சா இருக்கும். இந்த முத்து நகை இதெல்லாம் வந்து முத்து சார்ந்த விஷயத்துல அவங்க வந்து கிரகக்காரங்க நல்லா இருந்துச்சுன்னா அவங்க செய்யலாம் கண்டிப்பா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ராகு அப்படின்ற கிரகம் 2ஆம் பாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணுச்சுன்னா அந்நியர் பணம்லாம் அவங்க கையில இருக்கும். இவங்க வந்து மணி டிரான்சாக்ஷன் வெளிநாட்டு பணத்தெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ற தொழிலெல்லாம் செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும். அப்புறம் வெளிநாட்டு சார்ந்த எல்லா விஷயத்தையும் பணம் சார்ந்த விஷயத்தையும் எல்லாம் செய்யலாம். இவங்களுக்கு வந்து சாப்பாடு மட்டும் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு அதிகமா இருக்கணும். ஏன்னா இவங்க 2ஆம் பாவம் ராகுவா இருந்துச்சுன்னா எப்ப பாரு எதையா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இது வந்து அவங்களோட பாவத்தோட ஆக்டிவேஷன் அது கண்டிப்பா அது பண்ணிக்கிட்டே இருக்கும். அதிகமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேசுவாங்க. பொய் பேசுற திறமையும் அவங்ககிட்ட நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல 2ஆம் பாவத்துல குரு அப்படின்ற கிரகம் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா நகை தொழில் செய்யலாம். கோல்டு பிசினஸ் எல்லாமே செய்யறதுக்கு நல்லா இருக்கும். டீச்சிங் லைன் நல்லா இருக்கும், பேங்கிங் லைன் நல்லா இருக்கும், ஃபினான்ஸ் நல்லா இருக்கும், நிதானமான பேச்சியா இருக்கும், நல்லா அழகா பேசுவாங்க. நல்லா இருந்தா கெட்டு போனா அது வேற. 8, 12 எந்த கிரகம் கெட்டு போனாலும் அதோட வேலையா செய்யும். எந்த கிரகம் ஓ அகம் சார்ந்த விஷயத்துல வச்சுக்குதோ அது அது மூலியமான சந்தோஷம் கிடைக்கும். எந்த கிரகம் சுப கிரகமா இருந்தாலும் சரி, அசுப கிரகமா இருந்தாலும் சரி, அந்த கிரகம் கெட்டு போச்சுன்னா அதனால பிரச்சனை கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த இடத்துல 2ஆம் பாவத்தை சனி ஒரு கிரகம் இயக்குதுன்னா அவங்க கொஞ்சம் கஞ்சத்தனமா இருப்பாங்க. பணத்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரமா செலவு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பணம் வரதே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். ரொம்ப வேகமாலாம் வராது. எங்க எதிர்பார்த்தாலும் பணம் வந்து சிறுக சிறுக கிடைச்சிட்டு இருக்கும். இதுவே குருவா இருந்துச்சுன்னா, ஒரே டைம்ல டக்குன்னு கிடைக்கும். சனியா இருந்துச்சுன்னா, ஸ்லோவா தான் கிடைக்கும். அவங்க பேசுறது அவ்வளோ சீக்கிரம் புரியாது. ரொம்ப நிதானமா பேசுவாங்க. கொஞ்சம் விட்டு, விட்டு, விட்டு அது மாரி பேசலாம். நிதானமான கிரகம். அதனால அது அப்படி இருக்கும். அது கொஞ்சம் கெட்டு இருந்தா. புதன் அப்படின்ற கிரகம் இந்த 2ஆம் பாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணுது அப்படின்னா நல்லா காமெடியா பேசுவாங்க. விகடகவியான பேச்சு இருக்கும். இரட்டை குரல் 2 மொழியில பேசுறதெல்லாம் இந்த புதன் இருந்துச்சுன்னா பண்ணும். வர்ணனை, பேச்சு திறன், காமெடி பேச்சு இது எல்லாமே அதுதான். அதே புதன் அங்க கெட்டு போச்சுன்னா திக்குவாய் ஆயிடும். அதுதான் ப்ராப்ளம். புதன் 8, 12 தொடர்பு கொண்டுச்சுன்னா 1ஆம் பாவத்திலிருந்து வர மூளையில இருந்து வர நரம்பு 2ஆம் பாவத்தை கெடுதல் செய்யுது அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த இடத்துல பிரச்சனை ஒண்ணு உருவாக்கும். இது இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் பாவம் கேட்டுக்குன்னா, பல்லுல பிரச்சனை கண்டிப்பா இருக்குது. ஓகேவா? பல்லெல்லாம் ப்ராப்ளம் குடுத்துட்டு தான் இருக்கும் அது. இது எப்ப செய்யும்? தசா புத்தி அந்தரம் வரும்போது கண்டிப்பா 100% செஞ்சே தீரும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சுக்கிரன் அப்படின்ற கிரகம் இருந்துச்சுன்னா, அவங்க வெள்ளி சார்ந்த விஷயங்கள் செய்யலாம். அழகு சாதனம், பியூட்டிஷியன் படிப்பு, பியூட்டிஷியன் வேலை, மேக்கப் போடுறது, இந்த வைரம், பட்டு புடவை, சினிமா ஃபைனான்ஸு, சினிமா அட்வைசரு இதுக்கு எல்லாமே அழகா பேச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். சுவையான உணவு சாப்பிடுவாங்க. இது நல்லா இருந்தா. இது கெட்டு போனா இது இப்போ பார்த்தீங்கன்னா, இது 50, 50 இருக்குதுன்னா 50% நல்லா இருக்கும். 50% கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இதே இந்த இடத்துல கேது அப்படின்ற ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா, தகாத வழியில் பணம் சம்பாதிப்பாங்க அவங்க. தந்திரமான பேச்சு, வதந்தியை பரப்புறவங்க, சூதி நிறைந்த பேச்சா இருக்கும். நல்லா இருக்குது அந்த கேது அப்படின்னா, ஆன்மீக பேச்சு, ஆன்மீகம் சார்ந்த வழியில அவங்களுக்கு பொருளாதாரம் இருக்கும்.
இந்த கிரகங்கள்லாம் எவ்வளோ பர்சன்ட் முதல்ல வேலை செய்யும் அப்படின்றத இந்த சார்ட் மூலியம் நம்ம பார்த்துட்டோம்னாவே தெரிஞ்சுக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் 2ஆம் பாவத்துல ஆரோக்கியம் 35% தான் இருக்குது. 2ஆம் பாவத்துல பொருளாதாரம் 40% தான் இருக்குது அப்படின்னா, இந்த கிரகம் தசா புத்தி அந்தரம் சூட்சுமம் வரும்போது இவ்வளோ சதவீதம் தான் வேலை செய்யும். இதுக்கு மேல எதுவும் செய்யாது. ஓகேங்களா? நம்ம வந்து பாவத்தையும், கிரகத்தையும் பார்த்துட்டு, அதோட தசா புத்தியும் கணிதம் செஞ்சுட்டு தான் எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். இப்ப என்ன தசை நடக்குதோ, அதுக்கு தசா புத்திக்கு ஏத்த மாரி பலன்கள் நடந்துகிட்டே இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ஓட்டுகிறது சனி திசையில, செவ்வாய் புத்தியில, சனி அந்தரத்துல, சுக்கிரன் சூட்சுமத்துல ஓட்டுக்குது. இந்த 2019லேருந்து 22 வரைக்குமே இந்த 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 8ஆம் பாவத்தை இயக்கறனால, இந்த 3 பாவம்னால பிரச்சனைகளும் எப்ப வரும் அப்படின்னா, இந்த சுக்கிரன் 2019லேருந்து 22 வரைக்கும் 100% வேலை செஞ்சே தீரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்தரத்துல சும்மா 1 மாசம், 2 மாசத்துல நடக்கிற பிரச்சனைகளுக்கு அந்தரங்கள் வேலை செய்யும். இப்படிதான் ஒவ்வொரு கிரகமும், பாவமும் தனி மனிதர்களுக்கு வேலை செய்யும். ஜோதிடம் பார்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். நன்றி நண்பர்களே! வாழ்க வளமுடன்.